நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வருகிறோம். ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமானது, அது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்வான இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதோடு கூட ஜெபத்திற்கும் வேதத்துக்கும் இருக்கிறதான ஒரு முக்கியமான தொடர்பை குறித்தும் நம்ம அடிக்கடி சிந்தித்திருக்கிறோம். நல்ல விதத்துல வேத வாசிப்பும் வேத அறிவும் இல்லை என்று சொன்னால் இந்த மனிதர்களால் நல்ல விதத்துல ஜெபிக்க முடியாது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல நல்ல விதத்துல வேத அறிவும் இல்லைங்களா, வேத ஞானத்தையும் பெற்றுக்கொண்டும் கூட ஜெபிக்காம இருக்கிறவர்களையும் இன்னொரு புறத்துல பார்க்கலாம். இது ஒரு முரணான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு புறத்துல நம்ம வெளியில இருக்கிறவர்கள் வேத அறிவை சரியாக கொள்ளாதவர்களை நாம் பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய ஜெபங்கள்லாம் அது வேதத்தோடு எந்தவித தொடர்பும் இல்லாதது போலவும், அதோடு கூட வேதத்துல எப்படியாக கடவுளுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கோ அதற்கு மாறானதாக இருக்கிற விதத்திலையும் அந்த ஜெபங்கள்லாம் அமைந்திருக்கும். அப்படி அவர்கள் பல மணி நேரங்களை எடுத்து தேவ சமூகத்துல தாங்கள் ஜெபிக்கிறதாக நினைத்து அப்படி ஜெபிக்கிறவர்களை பார்க்க முடியும் இல்லைங்களா. அப்படி அவங்க தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார்கள். ஆனா இந்த ஜெபத்துல இருக்க வேண்டிய காரியங்கள் இல்லாமல் அது மனிதனை திருப்திப்படுத்தக்கூடியதாகவும் அதோடு மனிதனுடைய மனோபாவத்துடனும் இன்பங்களுடனும் தொடர்புடையதாகவுமே அந்த ஜெபங்கள்லாம் அமைந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல எந்த விதத்திலையும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக அது இருக்கிறது என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்டு பார்த்தா அதுல நம்ம அப்படி பார்க்க முடியாது. அதிகப்படியாக மனித இன்பங்களை திருப்திப்படுத்துகிற விதத்துல அப்படி மனித மனோபாவத்துடனேயே அந்த ஜெபங்கள்லாம் அமைந்திருக்கும். இன்னொரு விதத்துல பார்த்தா நல்ல சபைகள் என்று சொல்லுகிற பல சபைகள்ல கூட வேத அறிவை அநேகர் பெற்றிருக்கிறார்கள் இல்லைங்களா, வேத சத்தியங்கள்ல வளர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அநேக சபைகள்ல ஜெபத்தினுடைய ஆழமான தேவை உணராம அவங்க இருப்பது ஒரு வருத்தத்துக்குரிய காரியமாகவே இருக்கிறது. அநேகர் ஜெபிக்கிறது இல்லை இல்லைங்களா. இப்ப அதற்கு காரணம் என்ன? வேத அறிவை மாத்திரம் வைத்திருந்தால் நமக்கு போதுமா அப்படின்னா அந்த வேத அறிவு கூட ஒரு விதத்துல கேள்விக்குறியானதாக மாறிவிடும் இல்லைங்களா. அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்போ ஜெபத்தினுடைய ஆழத்தை நாம் உணரவில்லை அப்படின்னு சொன்னா நம்மனால சரியாக ஜெபிக்க முடியாது இல்லைங்களா. நம்ம ஏதோ ஒரு கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால சில ஜெபங்களை நாம் செய்து கொண்டு இருப்போம். ஆனா அந்த ஜெபத்தினுடைய ஆழமான தேவை நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா நம்ம சரியான விதத்துல ஜெபிக்க மாட்டோம் என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நல்ல வேத அறிவை பெற்றவர்கள் கூட ஜெப வாழ்க்கையானது பாவத்தின் சேற்றிலிருந்து அதனுடைய வல்லமையிலிருந்து உலகத்தினுடைய மயக்கத்திலிருந்து சாத்தானுடைய தாக்குதலிலிருந்து இந்த ஜெபம் விடுதலை கொடுக்கக்கூடியதாக ஆண்டவருடைய உதவி நாடுகிறது அப்படிங்கிற ஆழமான உணர்வை உடையவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள் இல்லைங்களா. அவங்களுக்கு தெரியுது வேத வார்த்தையின் அடிப்படையில, அதனால எந்த பிரயோஜனம் இருக்க போகிறது? வேத அறிவு வைத்து என்ன பண்றது இல்லைங்களா. அப்படிப்பட்ட வேத அறிவை கொண்ட மனிதர்களை நாம் பார்க்கிற பொழுது ஜெப வாழ்க்கை ஆண்டவருடைய உதவி நாடாத வேத அறிவை கொண்ட மனிதர்களை பார்க்கிற பொழுது அது அங்கவீனத்தோடு பிறந்த ஒரு குழந்தையை போலதான் இருக்கும் இல்லைங்களா. ஒரு குறைபாடோடு இல்லைங்களா, அப்படி கை கால் மட்டும் ஒரு கால் வீங்கி போன மாதிரி அல்லது தலை வீங்கி போன மாதிரி இல்லைங்களா, கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்காது. ஏன்னு சொன்னா நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வேத அறிவெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஏன் கொடுக்கப்படுகிறது? நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருந்தாலும் தொடர்ந்து நம்மளே பாவம் இருக்கிறது. அந்த பாவம் எப்பொழுதும் நம்ம அழிக்கிறதற்கு பார்க்கிறது. இந்த பாவத்தை நாம் அடக்கி ஆள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பாவத்தினுடைய கோரத்தை எல்லாம் தேவன் நமக்கு வேதத்தின் மூலமாக வெளிக்காட்டி அதை
எதிர்த்து அதை அழித்து வாழும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இப்போ பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்த பொழுதும் நம்மிலே பாவத்தை நாமே அழித்து விடக்கூடிய காரியங்கள் இருந்திராது. நாம் இப்ப பாவத்தை இனம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அதற்கு எதிராக போராடக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் இந்த போராட்டத்திற்குரிய எல்லா வல்லமைகளையும் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர்ல நம்ம தங்கி இருந்து அவருடைய உதவியை நாடாம நாம இருப்போம்னு சொன்னா நாம் எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அழித்தொழித்து வாழ மாட்டோம். பாவமான காரியத்தை அழித்தொழித்து வாழ மாட்டோம். சரிங்களா? அது தொடர்ந்து இருக்கும். நாம் பாவத்தை குறித்து பேசலாம், மூல பாவத்தை குறித்து, ஜென்ம பாவத்தை குறித்து பேசலாம், தொடர்ந்து மனிதன்ல இருக்கிற பாவத்தை குறித்து பேசலாம். அந்த பாவத்தினுடைய கோரம் என்ன, அது என்னெல்லாம் செய்தது, அந்த பாவத்திற்காக இயேசு மரித்த காரியங்கள், இதையெல்லாம் நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரி படித்து அறிவு வளர்த்துக்கலாம். ஒரு மண்டை வீங்கி போன ஒரு குழந்தையை போல, இல்ல உடல் குறைபாடோடு வளர்ந்த குழந்தையை போல நாம் காட்சி விடுவோம், இல்லைங்களா? இப்ப இதையெல்லாம் தெரிந்துகிட்ட நாம அந்த அறிவு உண்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதே, நான் பாவத்தை செய்துவிடக்கூடிய நிலையில் இருக்கிறேனே, இந்த பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பரிசுத்த ஆவியான ஒரு உதவி தேவையே. அதை ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக நாம் அந்த உதவியை நாடும்படி அந்த கிருபையின் சாதனங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே. அந்த உதவியை நாடாமல் இருந்தா நாம் என்ன நிலைக்கு ஆளாவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும், இல்லைங்களா? என்ன நிலைக்கு ஆளாகுவோம்? வெறுமனே சும்மா சத்தியத்தின் மேல சத்தியம், சத்தியத்தின் மேல சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டே போகலாமே தவிர நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றங்களும் இருக்காது. அதோடு நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியங்கள் எல்லாமே நம்மை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி நாம் மறந்துடக்கூடாது. அது நம்மை நியாயம் தீர்க்கும், இல்லைங்களா? எவனிடத்தில் அதிகமா கொடுக்கப்படுதோ அவனிடத்துல அதிகமா கேட்கப்படுங்கிற மாதிரி இப்போ அது நமக்கு ஒரு கன்னியாக முடியும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இப்போ பாவம் நம்மள தொடர்ந்து இருந்தா நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்க, இல்லைங்களா? அந்த பாவத்தை ரொம்ப கவனத்தோடு வேதத்துல வாசித்து அதை இனங்கண்டு அதோடு பிரசங்கத்துல சத்தியங்களை கேட்கிற பொழுது அதையெல்லாம் ரொம்ப கவனத்தோடு பார்த்து அது என் வாழ்க்கையில எந்த விதத்திலையும் என்னை தாக்காதபடிக்கு நான் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டுமே அப்படின்னு ஆயத்தத்தோடு இருந்த ஆண்டருடைய உதவியை நாடி ஜெபிக்க வேண்டியது அவ்வளவு முக்கியம்னு பாரு. இப்ப ஜெபத்தினுடைய ஆழமான தேவை இன்றைக்கு அநேகருக்கு தெரியல, இல்லைங்களா? இப்ப வெளியில இருக்கிறவங்கள நான் சொன்னேன், வேத அறிவு இல்லாம ஜெபிக்கிறாங்க, மனித மனோபாவத்தோடு, இல்ல மனித இன்பங்களை காட்டி ஒரு எமோஷ்னலா ஏதோ ஒன்று வேதத்துக்கே பொருந்தி வராதபடி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஒரே வார்த்தையை திருப்ப திருப்ப சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அவங்களையெல்லாம் ஒரு புறம் நம்ம தள்ளிடலாம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது வேத அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அதன் ஆழமான தேவையை, அதாவது ஜெபத்தினுடைய ஆழமான தேவை உணராமல் இருப்பது எந்த அளவுக்கு மோசம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், இல்லைங்களா? இப்போ ஒருபுறம் பாவம் நம்மளிருந்து நம்மளை அழிப்பதற்கு பார்க்கிறது, இன்னொரு புறம் உலகத்துல பாவம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த உலகம் நம்மளை மயக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய முக்கியமான 3 எதிரிகள்ல ஒன்று நம்மில் இருக்கிற பாவம், ரிமைனிங் சின், தொடர்ந்து இருக்கும் பாவம் என்று சொல்லி பார்க்கணும். 2வது இந்த உலகம், 3வது பிசாசு என்று சொல்லி பார்க்கணும். இந்த 3 எதிரிகளையும் நாம் எதிர்த்து போரிட வேண்டும் என்று சொன்னால் வேதறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல இந்த வேத அறிவின்படி நாம வாழ வேண்டிய வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கான உதவியும் நமக்கு அவசியம். அந்த உதவியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் ஜெபிப்பதின் மூலமாக நமக்கு தருவதாக சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் காலை ஆராதனையில பார்த்துக்கிட்டு வரோம். அதுல அடிக்கடி ஆண்டவர் அதை சொல்றத நம்ம பார்க்க முடியும், இல்லைங்களா? நீங்கள் நாமத்தினாலே பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்றார். ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா ஜெபம் ரொம்ப முக்கியமானது, இல்லைங்களா? நம்ம தொடர்ந்து அப்படி நம்முடைய
நடைமுறை பொறுப்புகள்லாம் செய்து பாவத்துல நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்ம தொடர்ந்து பாதுகாத்து கொண்டு வாழ ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவை. அந்த உதவியை நாம் கேட்கும்படி இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒரு புறத்துல நம்மள இருக்கிற பாவம் மோசமாக நம்மளை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறது. இன்னொரு புறத்துல இந்த உலகத்தினுடைய மயக்கம், உலகம் நாளுக்கு நாள் பலவிதமான காரியங்களை டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? புதுசு புதுசா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி பல உலக சிந்தனைகள், உலக இச்சைகள், அது வித்தியாசமாக தன்னை வெளிக்காட்டி கொண்டே வருகிறது இல்லைங்களா? மனிதர்களை அழிக்கும்படியாக பலவிதமான காரியங்கள், கண்டுபிடிப்புகள், அசிங்கங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம். உலகத்திலே நாம் நியாயப்படி கடவுளுடைய நாமத்துக்கு இழுக்கு வராதபடிக்கு 10 கட்டளைகளுக்கு விரோதமாக நாம் செய்யாதபடிக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் பல இருந்த போதிலும் அதை தாண்டி மோசமான காரியங்கள் இந்த உலகத்துல ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றாடு நாம் சந்திக்கிற மனிதர்கள், நாம் போகிற இடம், இப்படி பல காரியங்கள்ல இந்த உலகத்துல பாவம் இருந்து நம்மை வேதத்துக்கு எதிராக போகும்படியும் தேவனுக்கு எதிராக போகும்படியும் அது நம்மை தூண்டி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த உலகத்தை குறித்ததான சரியான அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டு விட்டு அந்த அந்த அதை ஜெயிப்பதற்கான வல்லமையை நாம் ஜெபத்தின் மூலமாக பரிசுத்தாவியானவரிடத்திலிருந்து பெறல அப்படின்னு சொன்னா, ஆயுதம் அணியாமல் யுத்தத்துக்கு போகிற ஒரு அஜாக்கிரதையோடு யுத்தத்துக்கு போகிற ஒரு மனிதனை போல இருந்து நாம் அநேக உபத்திரவங்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், நல்லா வேத வாசிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், குடும்பத்துல நல்ல கீழ்ப்படிதலோட இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல கணவன் மனைவியை நேசிக்கணும்னு நினைக்கிறதும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறதும், பிள்ளைகள்லாம் நல்ல விதத்துல வளரணும்னு நினைக்கிறதும், வேலை ஸ்தலத்துல உண்மையோடு இருக்கணும்னு நினைக்கிறதும், சபையில உத்தமத்தோடு தன்னுடைய காரியங்களை வெளிக்காட்டி சபையின் பணிகளோடு இணைந்திருந்து வாழணும்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கடவுளுக்கு முன்னாடி உத்தமமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த வேத சத்தியங்களை கேட்டு ஆசைகளை எல்லாம் வளர்த்தி கொண்டால் போதுமா? இல்லைங்களா? அதற்காக சில முயற்சிகளும் செய்வதற்கு முடிவெடுத்து ஆண்டவருடைய உதவியே இல்லாம போய் அதை செய்யறதுக்கு முயற்சி செய்தா அது போன்ற ஒரு வேடிக்கையான காரியத்தை நான் பார்க்கணும். இப்போ என்ன செய்யறேன்? மனுஷ முயற்சியில எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நேரத்துக்கு மேல இந்த கடல் பக்கத்துல மணல் வீடு கட்டுறதுக்கு ஒப்பானது மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்கிட்ட உட்காந்து அலை வர இடத்துல வீடு மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய அலை வந்தோடனே அதெல்லாம் இடிஞ்சு மறுபடியும் அது மண்ணாக போயிடும். அந்த மாதிரி நாம் செய்கிற எல்லா செயல்களும் ஆண்டவருடைய உதவியை நாடி நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா அதுல நம்ம முன்னேறி போறது கஷ்டம் இல்லைங்களா? அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு புறம் நம்மில் இருக்கிற பாவம் நம்மை கொடுமையாக தாக்குவதற்கு முயற்சி செய்கிறது. இந்த உலகம் அது நம்மை கொடுமையாக வஞ்சித்து நம்மை கடவுளுக்கு எதிராக போகும்படி செய்யறதற்கு முயற்சிக்கிறது. இன்னொரு புறத்துல தொடர்ந்து சாத்தான் நமக்கு எதிராக போர்களை தொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவும் பகலும் நம்மளை விழத்தள்ளும்படியான பல தந்திரங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதையெல்லாம் எதிர்த்து நம்ம போர் செய்யணும்னா நமக்கு உதவி தேவை, கடவுளுடைய உதவி. அந்த உதவி ஜெபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ பாருங்க எவ்வளவு கவனமா நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நம்முடைய நடக்க சரியா இருக்கிறதுக்கும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் வளர்றதுக்கும் இந்த ஜெபம் இல்லாம அது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து வேத சத்தியங்களை நம்ம கேட்கிற பொழுது அதையெல்லாம் உதவும்படி ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்துக்காக நாம் நன்றியோடு ஆண்டவரிடத்துல சேர்றதும் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்றது ரொம்ப அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா அது சரியான விதத்துல இருக்காது, ஆண்டவரோட ஐக்கியம் இருக்காது. நம்மளே நம்ம சொல்லுவோம், ஆனா ஆண்டவருடைய ஐக்கியம் இருக்காது இல்லைங்களா? இப்ப பாருங்க எவ்வளோ
ஜெபத்தினுடைய தேவை இருக்குதுன்னு பாருங்க. இப்ப ஜெபத்தினுடைய ஆழமான தேவையை நாம் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? உண்மையாகவே அந்த உணர்த்துதல் நமக்கு இருதயத்தை பிடித்திருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக நாம் அதிக நேரம் செலவழிக்காம இருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. அப்ப அந்த ஜெபத்தினுடைய ஆழமான தேவை என் வாழ்க்கையில நான் உணராததுனால தான் நான் ஜெபிக்காம இருக்கிறேன். எனக்கு அப்ப ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஒண்ணுமே தெரியல. நான் எப்படி போர் செய்ய முடியும்? நான் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்? நான் எதை வச்சு நான் வாழுவேன்னு நினைச்சு நானே என்னை திருப்திப்படுத்திக்கிறேன். என்ன மாதிரி ஒரு மதிகேடன் இருப்பானா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கலாம். ஆண்டவர் தான் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை முறையாக செய்தாதான் நான் வளர முடியும். இல்லைன்னு சொன்னா நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறதே ஒரு அபத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அது ஒரு போலித்தனம் என்று சொல்லி தெரிஞ்சுங்க. அப்படி எப்படி முயற்சி பண்றது? நீங்களா முயற்சியே பண்ண முடியாது. ஆண்டவர் தான் அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ ஜெபத்தினுடைய ஆழமான தேவையை நாம் உண்மையாக உணர்ந்து அது நம்முடைய இருதயத்தை பிடித்திருக்கும் என்று சொன்னால் அந்த உணர்வு நாம் தேவனுக்கு முன்பாக அதிகமான நேரத்தை செலவிடாமல் இருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இன்னைக்கு அநேகர் சொல்ற காரியம், என்னுடைய வேலை அதிகமா இருக்கு, அதனால எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது சோம்பேறியா இருக்கிறத விட மோசமானது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இந்த உலகத்து சோம்பேறியை விட மோசமானது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம பார்க்குறோம், நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படிங்கிற அந்த காரியத்துக்காக நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம அந்த நேரத்தை செலவழிப்போம் இல்லைங்களா? அதை கண்டிப்பா செலவழிப்போம். செலவழிக்காம நம்மளால இருக்க முடியாது. ஆனா ஜெபம்னு வருகிற பொழுது மட்டும் இந்த மாதிரி காரியத்தை சொல்லுவது எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு செஞ்சு பாருங்க. உதாரணத்துக்கு உலக காரியத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம் இல்லைங்களா? மற்ற காரியங்கள் இப்போ பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அது நம்ம ஒன்றும் பண்ணாமல் விட்டுறலான்னு விட்டுருவீங்களா? விட மாட்டாங்க. எல்லாம் செய்யணும்னு பார்ப்பாங்க, அதை பண்ணணும்னு பார்ப்பாங்க, வீட்டுக்கு தேவையான காரியத்தை வாங்கணும்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இவர்களுக்கு தெரியுது இல்லையா, இதெல்லாம் அனித்தியமானது, இதெல்லாம் நம்ம இங்கதான் விட்டுட்டு போக போறோம், முக்கியமான ஒரு தேவை இருக்குதுன்னு தெரியும். அதை அறிவா மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் அது இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு மோசம்னு பாருங்க. சோம்பேறியை விட மோசம் ஜெபத்துக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நீங்க எல்லாம் லிஸ்ட் போட்டு பாருங்க, எந்த காரியத்தையுமே நீங்க அப்படி தவிர்த்தர மாட்டீங்க இல்ல? நம்ம ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க ஜெபத்தை தவிர்ப்பீங்க, வேத வாசிப்பை தவிர்ப்பீங்க. ஜெபத்துக்காக வாசிப்புக்காக அதை தவிர்க்க மாட்டீங்க இல்லைங்களா? அதை தவிர்க்க மாட்டான். அதையெல்லாம் செய்வா, ஏன்னா அது கடவுளை விட முக்கியமா தெரியுது. அதுக்கு பேரு தான் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி. இப்ப எதை ஆண்டவர் சொல்றாரோ அதுக்கு மேல அதை போய் வைக்கிறதுக்கு பாக்குறது, அதுக்கு காரணம் சொல்றதுக்கு பாக்குறது இல்லைங்களா? அது அப்படி சொல்றதே ஒரு அறியாமை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய அன்றாட உணவை மாதிரி இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப அது இல்லை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மோசம் இல்லைங்களா? இப்படி வேலை எனக்கு ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்மாதிரியா நம்ம ஒருத்தரை வைக்கணும்னா அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு இருந்த அதிகமான வேலைப்பளு இல்லைங்களா? அவர் இருந்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு இருந்த அதிகமான வேலைப்பளுவை விட வேற யாருக்கும் அதிகமான வேலைப்பளு இருந்துருமா அப்படின்னு கேட்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்படி இருந்தும் கூட அவர் அதிகமான நேரத்தை ஜெபத்துல செலவிட்டார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? பாருங்க, சில நேரம் இரவு முழுவதும் ஜெபிக்கிறாரு, பகல்ல ஜெபம் பண்றாரு. இன்னும் அநேகருக்கு ஏசெல்லாம் வேலையே செய்யல, அவர் பிறந்தாரு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாருங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அதை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தியில விளக்கி இருந்தேன் இல்லைங்களா? உழைப்பின் மூலம் தேவனை மையப்படுத்துவோம். ஆண்டவர் அப்படியெல்லாம் சும்மா இருந்துகிட்டு இல்லை இல்லைங்களா? அவர் 30 வயது வரையும் அவர் என்னென்னலாம் செய்யணுமோ, வேதத்தை எல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கத்துக்கிட்டு தன்னுடைய தகப்பனோடு இருந்த அவருடைய வேலையில அவருக்கு உதவிகரமாக இருந்த அந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் செஞ்சிருந்தார். ஊழியத்துக்கு 30 வயசுக்கு அப்புறம் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படி வந்த பொழுது கூட
அவர் பல காரியங்களை திட்டமிட்டார் இல்லைங்களா? திட்டமிட்டு பல ஊர்களுக்கு அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊரா நடந்து 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 போய் இல்லைங்களா? நம்மலாம் இன்றைய காலகட்டத்துல கொஞ்சோண்டு நடந்தாலே கால் வலிக்குது, டயர்டாகி போச்சு, ரொம்ப இன்னைக்கு அலுப்பு ஜாஸ்தி அப்படின்றோம். அவரெல்லாம் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நடந்து போய் வெறும் மைக்கெல்லாம் இல்லை இல்லைங்க. அவர் இயேசு, அவர் கடவுள், அவர்னால அப்படி பேச முடியும், நம்ம பேச முடியும் அதெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்தோம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய மானிடத்தை நாம் மறுதலிக்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர் 100% தெய்வீகமாக 100% மானிடத்துல இருந்தார். அவருக்கு கால் வலி வரும், அவருக்கு எல்லா சோர்வுகளும் வரும், அவருக்கு ஏற்ற நேரத்துல பசி வரும், தாகம் வரும், எல்லாமே வரும். அதன் மத்தியில தான் அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். குளிர்ல போறாங்க, வெயில்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? யாக்கோப்பினுடைய கிணத்தண்டையில ஏன் போய் இயேசு உட்கார்றாரு? அங்க சமாரிய ஸ்திரீ பார்க்கறதற்காக அங்க பேசுவதற்காக இருந்தாலும் அங்க தண்ணி இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எதை காட்டுது? நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் வேலை இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அவருக்கு இருந்தது போல வேலை இருக்கா? நம்ம அப்படி செய்யறோமா? ஆனாலும் அவர் பாருங்க, சீசர்களை எல்லாம் அக்கறைப்படுத்துறதுக்கு போக சொல்லிட்டு அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு வேதம் முழுவதும் நான் சொல்லும்போது அதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற நமக்கு 4 சுவிசேஷங்கள் சொல்லுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அந்த 4 சுவிசேஷத்தை வாசிச்சு பாருங்க. அவர் எந்த அளவுக்கு ஜெபித்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அதே போல நிருபங்கள் எழுதினவர்களும் கூட அதை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறத பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்போ அவரை விட நமக்கு அதிகமான வேலை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ இதுதான் சொன்ன, இது சோம்பேறித்தனத்தை விட மோசமான ஒரு நிலை என்று சொல்லி பார்க்கிறோம். அதிக நேரத்தை ஊதாரித்தனமாக செலவழித்தும் அதோடு கூட வேலையை முதன்மையாக காட்டியும் தப்பித்து கொள்ள பார்க்கிறவன் தன்னை குறித்தும் அறிவில்லாதவன், கடவுளை பற்றின அறிவும் இல்லாதவனாக இருப்பான் இல்லைங்களா? அப்படி அறிவை மட்டும் வைத்திருக்கிறவன் அது வெறும் தலையறிவு தானே தவிர அது இருதயம் சார்ந்த அறிவு அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நமக்கு இருக்கிற எல்லா நேரத்தையும் பயன்படுத்தி உண்மையாகவே நாம் தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் செய்யறது, வேண்டுதல் செய்யும் நம்ம வாஞ்சிப்போம் அப்படின்னு சொன்னா நாம் அதிகமான நேரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் காரியங்களை ஒழுங்குபடுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படிலாம் சொல்லாம நமக்கு கிடைக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்தி திட்டமிட்டு நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம், உண்மையாக ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நாம் அதிக நேரம் ஜெபிக்கும்படியான காரியங்களை அவர் ஏற்படுத்தி தருவார் இல்லைங்களா? நம்ம கிடைக்கிறதுல உண்மையா இருந்து அதுல ஜெபம் பண்ணிக்கிட்டு போகும்போது மற்ற வாய்ப்புகளை எல்லாம் அவர் ஏற்படுத்தி இந்த ஞானத்தை கொடுத்து நாம் ஒழுங்காக ஜெபத்துல அவர் இடத்துல தங்கி இருக்கும்படி எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? ஜெபத்தினுடைய ஆழமான தேவையை நாம் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்படி நம்ம உணரல அப்படின்னா அது மோசமான ஒரு நிலை. அப்ப ஜெபத்தினுடைய ஆழமான தேவைகளுக்கான நேர்மறையான உணர்த்துதல் இல்லாம இருக்கிறது கிறிஸ்துவர்கள் அப்படின்னு தங்களை அழைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது என்ன சொல்றது, ஒரு இயந்திரமாட்ட இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து அது அப்படியே வெளிப்படையா தெரியும் இல்லைங்களா? அவன் வேலையில தான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே தவிர இயந்திரம் மாதிரி வாழ்றானே தவிர ஜெபத்திற்கான ஆழமான தேவையினுடைய நேர்மறையான உணர்த்துதல் அவன்ல இல்லை என்று சொல்லி பார்க்கணும். அதை நம்ம பார்க்க முடியும். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்த்துதலே இல்லை, அதனாலதான் வேலையில் இருக்கான் இல்லைங்களா? இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தானியல் அவ்வளவு முக்கியமான நிலையில இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறவர் தான் தானியல். அப்படி இருந்தும் அவருடைய ஜெபத்துக்கு அது இடையூறாக இல்லை. அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறதை போல 3 நேரமும் சரிங்களா, அடிமைகளாக இருந்த நாட்டில் இருந்திருந்த போதிலும் அவருடைய நேரத்தை சரியாக வைத்திருந்து அவர் ஜெபிக்கிறார் இல்லைங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாருங்க. நம்ம வேலையை காரணம் காட்டுறதுங்கிறது ரொம்ப மோசம். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பாருங்க, 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு
எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார் என்று சொல்லிப்பாங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படையாகவே நமக்கு சொல்லி இருக்கிறார். அது போதிக்கிற இடம், பாட்டு பாடுகிற வீடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, இல்லைங்களா? அதுவும் அதுல இருந்தாலும் ஆண்டவர் அதை அடையாளப்படுத்துகிற பொழுது ஜெப வீடு அப்படின்னு சொல்லி சொல்றார், இல்லைங்களா? அப்ப பாருங்க, அது எவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாரு. நம்ம வேதத்தை பெற்றுக்கொள்கிறது அவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம், இல்லைங்களா? அதோடு கூட நாம் பாடலை பாடுகிறது அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டதற்காக அவரை மகிமைப்படுத்தி அவரை நாம் உயர்த்துகிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காகவும் தொடர்ந்து அவர் நம்மளை பாதுகாத்து வர ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகும், ஆண்டவர் நம்மை படைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படி அப்படி செய்யறது. ஜெபம்ன்றது அப்படியெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானதா ஆண்டவருடைய உதவியை நாடுகிறதாக இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு பலவீனமானவர்கள், நாம் எந்த அளவுக்கு பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம உணர்ந்து, நாம் எந்த அளவுக்கு உதவியற்றவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து நம்ம ஜெபிக்கிறது தான் அது ரொம்ப முக்கியமான நேரம் என்று சொல்லி பார்க்கணும், சரிங்களா? இப்போ இதெல்லாம் முக்கியம்தான். வேதம் முக்கியம், நம்ம ஆண்டவரை மையப்படுத்துறது முக்கியம், அதே மாதிரி ஜெபமும் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? இப்போ இன்னும் அநேக நல்ல சபைகள்ல கூட ஜெபம் கொஞ்சம் அளவுல தான் இருக்குது, இல்லைங்களா? தொடர்ச்சியான ஒரு ஜெபங்கள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச சில மனிதர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க, இல்லைங்களா? வெளியில இருக்கிறவர்களும் அப்படி இருக்கிறாங்க, ஜெபத்தை குறித்து அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஐக்கியத்துல வருவதற்கு அநேக காரணங்களை காட்டுகிறார்கள், இல்லைங்களா? அப்படி அதை காட்டுகிறது, எதை காட்டுகிறது? அதனுடைய முக்கியத்துவத்தை உணராததுனாலதான் அதை காட்டுறாங்க, இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு சுவிசேஷ கூட்டம், வேத போதனை கூட்டம் எல்லாம் நடைபெறுகிறது நல்ல சபைகள். ஆனா ஜெப கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாதான் காணப்படுது இன்னைக்காவது. ஆனா ஜெப கூட்டத்தில் அதிகமான மனிதர்கள் ஈடுபடுகிறது இல்லை. அப்படியே வந்தாலும் கும்பலோடு கும்பலாக எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்து கடந்து போய் விடுகிறார், அப்படிங்களா? அது எவ்வளவு மோசம்னு பாரு. இப்போ சபையினுடைய ஜெப வாழ்க்கை பலப்படுத்தப்படாவிட்டா இந்த மாதிரியான வேத போதனை கூட்டங்கள் என்ன விதமான காரியத்தை உண்டாக்கிரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும், சரிங்களா? ஜெப வாழ்க்கையில பலப்படாத இருந்து வேத போதனை மட்டும் மேலும் 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 அடுக்கி கொண்டே போனா அது என்னத்தை உருவாக்கும்? திருக்குள்ள இருதயத்தை உருவாக்கிவிடும், இல்லைங்களா? வெறும் அறிவை மட்டும் வளர்த்தி மண்டை வீங்கின மாதிரி, இல்லைங்களா? ஆரம்பத்தில் சொன்னாங்க அங்கவீனத்தோடு இருக்கிற மாதிரி. அப்படி இருந்தவர்களை நாம் வேதத்துல பார்க்க முடியும். ஏன்னா நான் பலமுறை சொன்னேன், யூதாசும் அப்படிப்பட்டவன், வேத அறிவு இருந்தது இல்லையா? பவுலோடு இருந்த தேமாவும் அப்படிப்பட்டவன், இல்லைங்களா? இன்னும் பலரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இருந்து என்ன பண்றது? இப்போ சபையினுடைய ஜெப வாழ்க்கை பலப்படுத்தப்படாவிட்டா இந்த விதமான வேத போதனை கூட்டம் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். வேத போதனை கூட்டங்களே நடத்துவது நாம் ஆண்டவருக்குள்ள வாழும்படிக்கும், ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி வாழும்படிக்கு தான். இப்ப அந்த வேதத்தை பெற்றவுடனேயே செய்ய வேண்டிய முதல் வேலை ஆண்டவரிடத்துல, இந்த வேதத்தை கொடுத்த ஆண்டவரிடத்துல அதன்படி நாம் நடப்பதற்கான காரியத்துக்காக உதவிக்காக ஜெபிக்கிறது. வேத போதனைக்கும் ஜெபிக்க வேண்டும், முன்னாடியும் ஜெபிக்கணும், கிடைச்சதுக்கு அப்புறம் ஜெபிக்கணும். தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். அப்படி இல்லைன்னா என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. வேதத்துல ஒரு 3 வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாரு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று சொல்லி பார்க்க. நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், இல்லைங்களா? நம்ம ஜெபிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சோதனைக்கு உட்பட்டு போவோம் என்று சொல்லி பார்க்க அநேக காரியங்கள்ல நம்ம மாட்டிக்கொள்றதுக்கு ஏதுவா இருக்கும். சீசர்கள் அதை குறித்து உணர்வில்லாமல் இருந்துதான் அப்படி அந்த கெச்சமன்னே தோட்டத்துல
அங்க அவர்கள் மாற்றாங்க. எல்லாரும் ஓடுவதற்கு காரணம் என்ன? ஆயத்தம் இல்லாமல் இருந்தது. ஜெபத்தோடு இருந்து அதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாரா இல்லை. மாமிசத்தின்படி காதை அறுக்கிறதற்கு முயற்சி செய்தார்களே தவிர ஆண்டவர் சொன்னதனுடைய முக்கியத்துவத்தை உணரல. இல்லைங்களா? பேதுரு மாம்சீக அன்பின்படி காதை அறுத்து அப்படி பண்றாரு. சிலர் ஓடி விடுகிறார்கள். இல்லைங்களா? இப்ப பாருங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசம். ஏன்னா அந்த முக்கியமான சம்பவங்கள் நடக்கிற பொழுது ஒரு மனிதனும் அங்க நிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய உதவி நாடி இல்லை. தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நாம் மேற்கொள்ள முடியாம எல்லாத்தையும் மாமிச கண் கொண்டு பார்த்து வேத அறிவில் இருந்து ஆண்டவருடைய உதவி நாடாம இருந்தோன்னு சொன்னா வெறுமனே அதை பார்த்து பார்த்து வெம்பி 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 நம்ம வாழ்க்கையில என்னத்தையும் அடைய முடியாது. அது மேலும் மேலும் அதிகரித்து போகுமே தவிர நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலிருந்து அது குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதற்கு உதவும்படிக்கு தான் ஆண்டவர் ஜெபத்தை வைத்திருக்கிறார். வேதத்தை கொடுக்கிறார், அதை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி அடுத்தது அந்த வேதத்தின்படி நாம் வாழ்வதற்கான உதவியை ஜெபத்துல கொடுக்கிறார். இது ரெண்டும் சரியா நம்ம வச்சுக்காத இருந்தோம்னு சொன்னா நாம் மேலும் 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 கீழே போவோமே தவிர்ந்த ஒருபோதும் மேல அது வந்துருவோம். ஏதோ திடீர்னு அசாதாரணமா ஒன்று ஆண்டவர் நகர்த்து காட்டுவார் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரஸ்மேட்டிக் இயக்கத்தார் மாதிரியும் பெந்த கோஸ்தேக்கார் மாதிரிதான சிந்தனை தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது. ஆண்டவர் நமக்கு ஒரு வழிமுறைகளை கொடுத்து அதன் பாதையில நம்மளை பயணிக்கும்படி ஆண்டவர் ஊக்குவித்து ஆண்டவர் நடத்துகிற பொழுது அதையெல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவர் நமக்கு ஏதேன்னு ஒண்ணு திடீர்னு வானத்திலிருந்து பொழிகிற மாதிரி பொழிஞ்சிருவாருன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. இன்னொரு வசனம் பாருங்க, பிலிப்பியர்ல 4:6 பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பாருங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்றார். ஏன் பவுல் இந்த வார்த்தையை சொல்றார்? ரொம்ப முக்கியம். ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்ததுனாலதான் பிலிப்பு சபைக்கு இதை எழுதுறார். முதல்ல அவர் ஜெபத்தை குறித்து பேசுறாரு முதல் அதிகாரத்துல, இல்லைங்களா? அவர் ஜெபிக்கிறாரு, அப்புறம் ஜெபத்தினுடைய காரியங்களை சொல்றாரு, இல்லைங்களாங்க? இப்போ எந்த அளவுக்கு ஜெபம் முக்கியமா இருந்திருந்தா அவர் பேசுவார், இல்லைங்களா? அதோட இன்னொரு வசனம் பாருங்க, கொலோசியர்ல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஏதேனும் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிக்கிறது மட்டுமா? அது ரொம்ப முக்கியம். நம்ம கூடி ஒரு இடத்துல ஜெபிக்க வேண்டியது, தனியாக ஜெபிக்க வேண்டியது, இதெல்லாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபத்தோடு இருக்கக்கூடிய காரியம், இல்லைங்களா? எப்பொழுதும் நாம் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். ஜெபித்து கொண்டு இருக்கிறதுனா என்னது? இதுதான் பிரச்சனை, இல்லைங்களா? நான் அநேக முறை விளக்கி இருக்கிறேன், இல்லைங்களா? மனசுக்குள்ளேயே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்றதுன்னு நினைச்சிங்களா? ஸ்லோகம் சொல்ற மாதிரி அது இல்லது. நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. ஒரு நேரத்திலையும் நாம் செய்கிற காரியங்கள்ல அதையெல்லாம் நம்ம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில பார்த்து ரொம்ப கவனத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது, இல்லைங்களா? அது நாம் அனுதின வாழ்க்கையில போகிற மனிதர்கள், சந்திக்கிற இடங்கள், நாம சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லா இடத்துலையும் அதையெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம ஜெபத்தோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்கள்ல நமக்கு பலவீனங்களும், சில நேரங்கள்ல நமக்கு சோர்வுகளும், சில நேரங்கள்ல நம் கேட்ட சத்தியத்துக்கு விரோதமாக போகும்படியும் நம்முடைய நிலையும் மாறுகிற பொழுது அந்த இடத்துல அதையெல்லாம் உணர்ந்து நம்ம இறுதிப்பூர்வமா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் தவறு செய்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். வேதத்துல நீர் இப்படியெல்லாம் எங்களோடு பேசி இருக்கிறீர். இந்த வேதத்துக்கு அடிப்படையில நான் வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, பலவீனமான மனிதன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது. அப்படிலாம் இல்லாததுனாலதான் எடுத்தமா கவுத்தமான்னு முடிவு எடுக்கிறவங்கள பார்த்தீங்க எந்த ஐடியாஸும் இருக்காது, இல்லைங்களா? ஒரு ஐடியாவும் இருக்காது. குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட விஷயத்திலையும் சரி, எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைக்கணும். எதை பத்தின வேத அறிவு இருக்காது, வேத சிந்தனையும் இருக்காது. இல்ல, எல்லாத்துக்கும் கடவுள் பேரை வைத்து கொண்டு, நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் கடவுள் பேரை வச்சுக்கிட்டு
அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் செய்யணும்னா அது கடவுளை இழிவுபடுத்துறது இல்லைங்களா? அதை கல்லுக பார்த்து தான் செய்வாங்க. இந்த உலக மனுஷன் செய்கிறான் பாருங்க. எல்லா அக்கிரமும் அநியாயத்தையும் செஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு முன்னாடி போய் ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி வாழ்றதுக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நாம ஆண்டவருக்கு முன்னாடி இல்லை இல்லைங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எந்நேரம் அவர்கிட்ட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு நாள்ல பாதி நேரம் நீங்க ஆண்டவரை நினைக்காமலே போனீங்கன்னா அதே பாவம். அதை முதல்ல உணர்றதுக்கு அது இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் ஆராதனை. அதோட போச்சு. அடுத்து ஜெப கூட்டத்துக்கு வருவேன், வேத கூட்டத்துக்கு வரும்போது ஆண்டவரை நினைப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஆண்டரோட வாழ்ற வாழ்க்கை இல்லை. அது கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி வாழ்க்கை. நீங்களா கல்யாணம் காத்து குத்து போறோம் இல்லையா? அதோட முடிஞ்சு போச்சு அந்த சோழி. போவா வருவா சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல அதை பத்தி பேசுவாங்க, அங்க என்ன நடந்தது, போட்டோ எடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்கன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிடுறது இல்லைங்களா? மறுபடியும் ஏதேனும் ஃபங்க்ஷன் பண்ணா அப்போ போய் நிற்கிறது அந்த மாதிரி இல்லைங்களா? பண்டிகை கிறிஸ்தவர்களை போல நம்ம இருந்திருக்கூடாது. நம்ம ஆண்டவரோடு நெருங்கிய வாழ்க்கை இல்லைங்களா? அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஜெபம் இல்லைங்களா? ஆகவே இதையெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம ஜெபத்துல வளரும் இல்லைங்களா? கடவுள் நமக்கு உதவி செய்வார் இல்ல? ஆகவே இதையெல்லாம் நம்ம நினைவில் கொள்வோம். கர்த்தர் நம்ம நடத்தட்டும்.